நீங்கள் கிராஸ் செக்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா 24.75க்கு தண்ணி நிற்கிற மாதிரி பிளான். ஓகே, இப்போ அந்த தண்ணி ப்ரெஷரை எது தாங்கணும்? கட்டமைப்பின் எடை அதுதான் தாங்கணும். எவ்வரி ஆக்ஷன் வில் ஹவ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஒரு சமமான எதிர்விசை வேணும். ஒரு விசைக்கு ஒரு சமமான எதிர்விசை வேணும். அப்போ தான் அந்த சுவர் வந்து நிற்கும். இது நியூட்டனோட 3வது இயக்க விதி. எடை அப்படின்னு சொல்கிறோம். எடை தான் தாங்கணுங்கிறோம். எடைங்கிறது நியூட்டனோட 2வது விதி எடுத்திருக்காரு ராஜராஜ சோழன். நியூட்டன் 2வது விதி என்ன சொல்லுது? எடைங்கிறது அதோட மாஸ் நிறைய வேக முடுக்கத்தால் பெருக்குவது. இங்கே வேக முடுக்கம்ங்கிறது என்னது? பூமி வந்து 9.81 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர் வேகத்தில் இந்த கட்டமைப்பின் எடையை வந்து பிடிச்சி இழுத்து எங்கள் இதில் நிற்கணும். பூமி மேலே நிற்க வைக்கணும், தக்க வைக்கணும், ஸ்ட்ராங்காக நிற்க வைக்கணும். அப்போ ஒரு பக்கம் வந்து கட்டமைப்பில் நியூட்டனோட கான்செப்ட், நியூட்டன் உட்காந்துருக்காரு. இந்த சைடு கட்டமைப்பு வாலில் சுவற்றில் நியூட்டன் அவர் கருத்தை கொண்டு வந்து உட்காந்துருக்காரு. F=ma நியூட்டனின் 2வது விதி. ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ்ங்கிறது நிறை மல்டிப்ளைட் பை ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஏன்னு வச்சுக்கலாம், இல்லை ஜின்னு வச்சுக்கலாம். ஜிங்கிறது கிராவிட்டி. அதுதான் பிடிச்சி இழுத்துட்டு இருக்கும். இப்போ உங்களுடைய நிறைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய எடைன்னு வச்சுக்கோங்க. உங்கள் நிறைங்கிறது என்ன? உங்களுடைய சதைப்பகுதி, எலும்பு, ரத்தம், நரம்பு, இதோட நிறை. அதை வந்து பூமி வந்து 9.81 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர் வேகத்தில் சென்டரை வச்சு இழுத்துக்கிடுது. அதுதான் ஃபோர்ஸ். நீங்கள் அந்த அளவு ஃபோர்ஸு பூமியோட சென்டரை நோக்கி நீங்கள் அனுப்புகிறீங்க. பூமியோட சென்டரை போற்றி நீங்கள் அனுப்புகிறீங்க. இதுதான் உங்களோட எடை. ஸோ இந்த கட்டமைப்பின் எடை வந்து F=ma அந்த ஃபார்முலாவில் போட்டு நியூட்டன் வந்து இந்த பக்கம் வந்து உட்காந்துருக்காரு. 4 பக்க சுவர்லையும் உட்காந்துருக்காரு.